பில்லிகிரஹாம் எத்தனை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி. கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிகரெட் குடிக்கிறது, கையில சிகரெட் இருக்கு, பிரச்சனை இல்லை. எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு ஃபுட்பால் அவர் உட்கார்ந்து அந்த கிளப்ல உள்ள வந்து ஜன்னல் வழியா வந்து கையில வந்து அடிச்சான், கையில அடிச்சு சிகரெட் குடிக்க விடாம தடுத்தான். ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த சம்பவம். ஓடி போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அழுதாராம். எத்தனை மணி நேரம் அழுதானே தெரியாதா. விழுந்து போன ஒரு மனுஷனை மீண்டும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு லட்சம் மக்களுக்கு அவரை ஆண்டவர் மாடலாக மாற்றினார். ஏன் உன்னை நீ மாற்ற முடியாது? உன்னுடைய விலகினங்கள் நீ சொல்லிட்டு இருக்கிற தெரியுமா? நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த நேரம் வரும்போது நான் செஞ்சிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. யாரும் இல்லாத போது நான் செஞ்சிடுறேன், யாரும் இல்லாத போது நான் பாத்துறேன், செல்போன்ல அறுவடைப்பான காரியங்களை பாத்துறேன். இதெல்லாம் என்ன மீட்க முடியாது, நான் அவ்வளவுதானே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? நீதான் மாடல், நீதான் மாடல். உன்னதான் மாறல மாற்றம். ஏன் தெரியுமா? பாவமே இன்னும் தெரியாதவனை விட பாவத்தை தெரிஞ்சு அதுல இருந்து மீட்கிறவனை தான் கத்தர் அநேகருக்கு சாட்சியா இருக்க முடியும். ஏன்னா நீ தான் சொல்யூஷன் கொடுக்குற. பாவனை என்னன்னு தெரியாதவனுக்கு ரொம்ப இருந்ததை விட பாவம் தான் என்ன தெரிஞ்சு அதுல விழுந்து அது மேல வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சு நீ இருக்கிய, நீ நானும் தான் சொல்யூஷன். கத்தர் உண்மையை நீ தான் சொல்யூஷன் எழுத போற.